தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும், உங்கள் குடும்பத்தார் யாவருக்கும் என் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் என்பது வெறுமனே ஒரு பண்டிகை இல்லை, அது ஒரு நற்செய்தி. நம்முடைய இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கிறிஸ்து பிறந்து விட்டார் என்பது ஒரு நற்செய்தி. அவர் பிறந்தார், இந்த பூமியில் வாழ்ந்தார், பிற்பாடு அவர் பரனுக்கு சென்று விட்டாரே அப்படின்னு நாம் நினைக்க முடியாது. ஒவ்வொரு வருடமும் அவருடைய பிறப்பு நற்செய்தி தான். இன்னுமாய் கிறிஸ்துவை அறியாத அநேக ஜனத்தார் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அறியாதவர்கள் என்றால் அவரை தெரியாதவர்கள் கிடையாது. கிறிஸ்துவை எல்லோருக்கும் தெரியும், ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாக இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆகவே அவருடைய பிறப்பு என்பது ஒவ்வொரு வருடமும் நற்செய்தியே. இந்த கிறிஸ்மஸ் என்பது நற்செய்தியே. இதோ உனக்காக ஒருவர் இருக்கிறார், உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை மீட்டுக்கொள்ள ஒருவர் உண்டு என்பதை அறிவிக்கிறது தான் அந்த நற்செய்தி. அது மட்டுமல்ல, எந்த துன்பத்திலும் இருந்தாலும் சரி, உன்னை மீட்டு கொள்ளவும் உன்னை நடத்தவும் ஒருவர் உண்டு என்பதை தான் இந்த மனிதகுலம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் மீண்டும் மீண்டும் இந்த நற்செய்தி, கிறிஸ்துவின் பிறப்பாகிய கிறிஸ்மஸ் என்ற இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் என்பது வெறுமனே ஒரு பண்டிகை மாத்திரம் கிடையாது. கிறிஸ்துவின் பிறப்பு என்பது மிக பெரிய நற்செய்தி. இந்த இனிய கிறிஸ்மஸ் நன்னாளில் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல தேவனிடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன். ஆமேன்.